வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கடையில கிடைக்கிற அரிசி மாவு வச்சு நம்ம எப்படி சாஃப்ட்டா விரிசல் இல்லாம கொழுக்கட்டை செய்றதுங்கிறத பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு பூரணம் நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பூரணம் தயார் பண்ணி காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நம்ம சாயங்காலமா கொழுக்கட்டை செய்ற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம செஞ்சு வைக்கிற பூரணத்தோட டேஸ்ட்டும் மாறாது, ருசியும் மாறாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப விரிசல் இல்லாத சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஒண்ணொண்ணா எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பருப்பு தேவையோ அத எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அந்த அளவுக்கு ஊறுனா தான் கடலைப்பருப்பு நம்ம குக்கர்ல சேர்க்கிறப்ப 2 விசில்ல நல்லா வெந்துரும். இப்ப ஊற வச்ச கடலைப்பருப்ப நம்ம குக்கர்ல சேர்த்தாச்சு. அளவா தண்ணி ஊத்தி குக்கர் மூடி வச்சிரலாம். 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வேக வச்ச கடலைப்பருப்புல எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அத கீழ கொட்டிட்டு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா ஊறுனதுனால 2 விசில்ல நல்லா வெந்துரும். இத நம்ம மிக்ஸில போட்டோம்னா ரொம்ப நைஸா போயிரும். பூரணம் செய்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்த கடலைப்பருப்ப எங்க வீட்லலாம் என்ன செய்வாங்கன்னா, அம்மிக்கல்லுல வச்சு நுணுக்கி எடுத்துருவாங்க. மிக்ஸில ஆனா போட மாட்டாங்க. அந்த டேஸ்ட் மாறிருங்கிறதுனால. இப்ப நம்ம கரண்டியில வச்சு இந்த மாரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுல துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையுமே ஒண்ணா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்ப தேங்காவ சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பையுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, அதே அளவு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுல கல்லு மண்ணு இருக்காது. அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்கட்ட மண்டை வெல்லம் தான் இருக்குன்னா, கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சுட்டு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சு ஒண்ணு சேர்ந்து கெட்டியான பதத்துக்கு வரணும். அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எவ்வளோ நேரம் நம்ம பூரணம் வச்சிருந்தாலுமே கெட்டு போகாம ரொம்ப நல்லாருக்கும். இப்ப எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டிப்பட்ட உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு பூரணம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாருக்கும். ஃப்ரிட்ஜில வைக்கிறதா இருந்தா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்கும். இனிப்பு கொஞ்சம் தூக்கலா தெரியணும்னு நெனச்சா, இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம சாமி பிரசாதங்கிறனால நான் அதெல்லாம் சேர்க்கல. இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூரணம் நல்லா ஆறிடுச்சு. கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுல உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூரணம் ரெடி பண்ணிட்டோம்னா, நமக்கு கொழுக்கட்டை செய்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை எல்லாம் இந்த மாதிரி உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது பாக்கெட் மாவு தான். 1/2 கிலோ ரூ. 45ன்னு வாங்குனது. 1 கப்பு மாவுக்கு நான் 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி அடுப்புல வச்சு சூடு பண்ணியிருக்கேன். லேசா கொதி வந்த உடனே அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற அரிசி மாவ பொறுத்து நமக்கு தண்ணி செலவாகும். சமயத்துல அதிகமா பிடிக்கும். இல்லன்னா குறைவா கூட பிடிக்கலாம். அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கடைகள்ல கிடைக்கிற அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சாஃப்ட்டா இருக்கு. நம்ம வீட்ல அரைக்கிறத விடவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சுடு தண்ணி ஊத்தி மாவு பதமா பெசஞ்சு வச்சதுக்கப்புறமா உடனே கொழுக்கட்டை செய்றதா இருந்தா சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சோம்னா, அந்த தண்ணி எல்லாம் மாவு இழுத்துட்டு கொஞ்சம் வர வரன்னு ஆயிருது. அப்ப திரும்பவும் கொஞ்சம் நம்ம தண்ணி வெதுவெதுப்பா வச்சு பெசஞ்சோம்னா ரொம்ப சாஃப்ட்டா விரிசல் இல்லாம சூப்பரா இருக்கு. நம்ம வச்சிருந்த தண்ணி சரியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பத்தல. அதனால நான் கொஞ்சமா அந்த சூட்டோடையே பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு, நல்லா பதமா நம்ம மாவு பெசஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சூடா இருந்துச்சுன்னா, நம்மளால நல்லா நீவி பிசைய முடியாது. அதனால கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மாவு பெசஞ்சோம்னா நல்லா வாசனையா இருக்கும். கொழுக்கட்டை வேகுறப்ப அந்த நெய்யோட ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும். கொஞ்சமா நெய் சேர்த்து இப்ப நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நம்ம அழகா செப்பு செஞ்சுக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெயோ, நெய்யோ தடவிட்டு நம்ம வேணுங்கிற சைஸ்ல நம்ம செப்பு செஞ்சுக்கலாம்.
எப்பவுமே கொழுக்கட்டைக்குள்ள பூரணம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சோம்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு வந்து நமக்கு வேணுங்கிற அளவுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப செப்புக்குள்ள நம்ம பூரணம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்னைக்கு இந்த மாடல்ல தான் செஞ்சிருக்கேன். நல்லா ஓரமெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு, இத இப்படியே வைக்காம நம்ம வீட்ல சோமாஸ் கட்டர் இருக்கு இல்லையா? அத வச்சு நல்லா அந்த ஓரத்த பூரா கட் பண்ணி விட்டுட்டோம்னா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வேகுறப்ப அந்த இடத்துல பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இந்த மாரி ஓரத்த எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு வேக வச்சோம்னா, எத்தன கொழுக்கட்டை செஞ்சாலுமே ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்ப இதே போலவே எல்லா மாவுலயுமே நம்ம உள்ளுக்குள்ள பூரணம் வச்சு செப்பு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதி வந்த உடனே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா போதும். சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நம்ம மாவு நல்லா சுடுதண்ணி ஊத்தி தான் கலந்துருக்கோம். அதனால ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சூப்பரா வெந்து தயாராயிருச்சு. இத நம்ம வேற தட்டுல எடுத்து வச்சுட்டு, ஆறுன உடனே நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க கடையில வாங்குன அரிசி மாவுல இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. கொழுக்கட்டை உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாயங்காலமா செஞ்ச இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, நைட்டு மீதம் இருந்தது சாப்பிட்றப்பவுமே ரொம்ப சாஃப்ட்டா நல்லா இருந்தது. இதே மாரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.